வேண்டிய வரங்களை நிச்சயம் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு முறை தான் இப்ப சொல்ல போறேன். ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருக பெருமானை நான் சொல்லக்கூடிய விதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? கவனிக்கிறது பாருங்க. முருகனின் அருளை பெறுறதுக்கு ஏத்த ஒரு மிக சிறந்த வழிபாட்டு முறைகள்ல ஒண்ணுதான் கார்த்திகை விரதம். ஓகேங்களா? இந்த கார்த்திகை விரதத்தை எந்த முறையில இருந்தா முருகனோட அருளை கிடைக்கும்ன்றது இப்ப நான் சொல்றேன். இந்த நாள்ல முறையா விரதம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ் முழுசா விட்டுறணும். அன்னைக்கு முடிந்த அளவுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது சிறப்பு. நாள் முழுவதும் ரொம்ப முடியாதவங்க, வழியே இல்லாதவங்க நீராகாரம் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இதுல இருந்தால். வாழ்க்கையில யோகமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இந்த கார்த்திகை விரதம். ஓகேங்களா? அதே போல வாழ்க்கையில நல்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, திருமணம் தடை இருக்கிறவங்க, குழந்தை பாதிப்பு இருக்கிறவங்க, ஓகேங்களா, வேலையில பிரச்சனை இருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும், சொந்த வீடு அமையாம இருக்கிறவங்க, ஓகேங்களா, இந்த செவ்வாய் தோஷம், இது போல பல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த கார்த்திகை விரதம் இருந்தால் கண்டிப்பாக இதுல வெற்றி கிடைக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் காலையில எந்திரிச்சு முதல்ல குளிச்சிடணும். குளிச்சுட்டு வீட்டுல அந்த பூஜை அறையில இந்த ஷட்கோலம் இந்த 6 கோலம் போடுவாங்க இல்லையா, ஷட்கோணம் கோலம் வரைஞ்சி அதுல மேல 6 அகல் விளக்கு ஏற்றணும். ஓகேங்களா? முடியாதவங்க முருகனோட படத்தை வச்சு கும்பிடுங்க. ஓகேங்களா? இந்த விளக்குல நெய் தீபம் விட்டு ஏற்ற வேண்டியது விசேஷம். பழம், தேன், இந்த 2ம் கலந்த பால், ஓகேங்களா, அப்புறம் சக்கரை பொங்கல், இதுல ஏதாவது ஒண்ணு முருகருக்கு படையலா வச்சாகணும். இந்த நாள்ல இந்த வெத்தலை தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெத்தலை தீபத்தை பத்தி இன்னொரு வீடியோ இருக்கும், அதை பாருங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு வீடியோ அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க நாள் முழுசும் தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க, இல்லை ஜூஸ் மட்டும் குடிச்சுங்க. ஓகேங்களா? இந்த மருந்து மாத்திரை ஏதாவது கண்டிப்பா எடுக்கணுன்றவங்க கண்டிப்பா லைட்டா சாப்பிட்டுருங்க, அரை வயிறா சாப்பிட்டுருங்க. ஓகேங்களா? நாள் முழுசும் கந்த சஷ்டி கவசம் அப்படி இல்லைன்னா கந்தகுரு கவசம் பாட்டு முடிஞ்சா பாடுங்க, இல்லை கேளுங்க. இது ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சாயந்தரம் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்க உங்க விரதத்தை நிறைவு செய்யணும். கார்த்திகை நட்சத்திரம் வர்ற நாள்ல யார் ஒரு இந்த முறையில விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை நான் கொடுப்பேன்னு முருகரே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? வேண்டிய வரங்களை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. கார்த்திகை விரதம் இருந்தா முருகனுடைய அன்னைக்கு என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா சொல்லுங்க. அப்படின்னா ஓம் சரவண பவன் நாள் முழுவதும் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அந்த உச்சரிப்பு பலன் உங்களுக்கு பாசிட்டிவா ஆகும். வீட்டுல முடிந்தால் ஒரு வேல் வச்சு வழிபாடு செய்யறவங்களா இருந்தா அன்னைக்கு வேல்மாறல் படிங்க. ஓகேங்களா? வேல்மாறல் படிக்க 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 எதிரிகள் விலகுவார்கள். ஓகேங்களா? நன்மைகள் வந்து சேரும். இந்த வேல்மாறல், வேல் வகுப்பு, வேல் விருத்தம் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? முடிந்தால் திருப்புகழ் பாடுங்க. ஓகேங்களா? திருப்புகழை பாட பாட முருகனுடைய அருள் முழுசா வந்து சேரும். அருணகிரிநாதருடைய ஆசீர்வாதம் வந்து சேரும். குரு கடாட்சம் சேர்ந்து கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா? ஏன்னா இந்த கார்த்திகை அப்படின்றது அவ்வளவு ஒரு சிறந்த தினம். அவர் முருகனுடைய அனுகிரகம் முழுசா கிடைக்கக்கூடிய நாள். நான் சொன்ன இந்த விரத முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஓம் சரவண பவ இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயா.